ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து வேக்ஸ் ஆப்பிளில் எப்படி தண்ணி வச்சு லேயரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேக்ஸ் ஆப்பிள் லேயர் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எங்கே கட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நோட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த நோட் பாயிண்டில் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வேர்கள் வரும்னு சொல்லிவிட்டு நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். அதனால் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. கட் பண்ணக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் மெதுவாக வந்து கட் பண்ண பாருங்கள், இல்லைனா வந்துட்டு கையை கிழிச்சிடும், இல்லைனா நீங்கள் கட் பண்ணுற கிளை வந்துட்டு வேறு மாதிரி வந்து கிழிச்சிட்டு போயிடும், தப்பாகிடும், பார்த்துக்கோங்க. பாருங்கள் கட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு மேலே இந்த கிளை கிழிச்சிட்டு போகாமல் இருக்க நான் ஒரு கம்பியை வச்சு கட்டுறேன். கட்டி முடித்தாச்சு. இந்த கவர் தான் இந்த லேயரிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த லேயரிங்க்கு நான் நவ்யா ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ண போகிறேன். 1 கிராம் அளவுக்கு 1 கிராம் போட்டாச்சு. இப்போ நான் இந்த கவரில் தண்ணி ஊற்றுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் இந்த கிளையோட இந்த கவரை வச்சு கட்ட போகிறேன். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இந்த கவரை ஒன்றா கூட்டி வச்சு இந்த கிளையோட கம்பியை வச்சு கட்ட போகிறேன். இந்த கவரை நல்லா கட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த கிளை வந்துட்டு தண்ணியோட வெயிட்டால் உடச்சிட்டு கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக சொல்லிவிட்டு சன்னலை வச்சு நான் இந்த கிளையை வந்துட்டு ஒரு பெரிய கிளையோடு வச்சு நான் கட்டுறேன். இழுத்து பாருங்கள், கட்டி முடித்தாச்சு. 13 நாள் கழித்து நான் இங்கே வந்து பார்க்குறேன். அப்போ இந்த கவரில் தண்ணி இல்லை. இந்த கிளை வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிடுச்சு. அதனால் இந்த பழைய தண்ணியை கீழே ஊற்றிட்டு புதிய தண்ணியை வந்துட்டு நான் ஊற்றி மாற்ற போகிறேன். தண்ணியை ஊற்றிட்டேன். இப்போ எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். லேயரிங் பண்ணுற கிளையை மட்டும் கம்பி வச்சு கட்டுறேன். 2 கிளையும் ஒன்றா கூட்டி வச்சு கட்டாமல். இதனால் இந்த கிளையோட க்ரோத் வந்துட்டு பாதிப்படையாது. கட்டி முடிச்சிட்டேன். 53 நாள் கழித்து பார்க்குறேன், நல்லா வேர்கள் வந்திருக்கு. அதனால் இந்த கிளையை கட் பண்ணி வேறு கவரில் நட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ வேர்கள் வந்திருக்குன்னு. ஐம்பத்தி 3 நாளில் இவ்வளோ வேர்கள் நமக்கு வந்திருக்கு. பாருங்கள் லைட்டாக பாசை பிடிக்க போகுது. பாருங்கள் 2 அடிக்கு மேலே இருக்கும் இந்த பிளான்ட்டோட நீட்டு. பாருங்கள் எவ்வளோ வேர்கள் வந்திருக்குன்னு. க்ரோ பேக்கில் நடுறதுக்காக இந்த கம்பியை கழட்டிட்டு இந்த கவரை ரிமூவ் பண்ணுறேன். கம்பியை கழட்டிட்டேன். கவர் கீழே விழுந்துடுச்சு. பாருங்கள் 1 அடி நீளமும் இருக்கும் போலக்கு இந்த வேர்கள். நான் நவ்யா ரூட்டிங் ஹார்மோன் யூஸ் பண்ணியிருந்தேன். 53 நாளில் இவ்வளோ வேர்கள் வந்திருக்கு பாருங்கள். நான் 50% கோகோபீட் எடுத்துக்கிறேன். மணல் 50% எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சீவீடு எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு. இதை நான் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன்.
சகாரிக்கா சீவீடு அப்படின்னு சொல்கிற சீவீடு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கவரில் தான் நான் இந்த பிளான்ட்டை நட போகிறேன். அதனால் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மண்ணை நான் இதில் கொட்டுறேன். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. கொஞ்சோண்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு இந்த லேயரிங் பண்ண இந்த கிளையை எடுத்து வச்சு திரும்பவும் மண்ணை போடுறேன். போட்டு ப்ரெஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. தேவையான அளவு மண் போட்டேன். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்றேன். முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். 53 நாளில் 2 அடி நீளம் கொண்ட பிளான்ட் ரெடி ஆகிடுச்சு. வேக்ஸ் ஆப்பிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.